ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சல்மான் கான் நடிப்புல வெளியான சிக்கந்தர் படம் வெற்றி பெறல. படம் பார்த்த கோலிவுட் ரசிகர்களோ முருகதாஸை இயக்க விடாமல் சல்மான் கானுடைய தம்பி சொஹைல் கான் இயக்கியது போன்று இருக்கு, இயக்குனர் மட்டும் ஏஆர் முருகதாஸ் பெயரை பயன்படுத்தியிருக்காங்க போன்று அப்படின்னு பலருமே விமர்சித்தாங்க. சல்மான் கானுடைய கெரியர்ல மிகவும் மோசமான படமாக இந்த படம் இருக்கு அப்படின்னு பலருமே விமர்சனமும் பண்ணாங்க. காலையிலேயே படப்பிடிப்பு ஆரம்பித்தாலும் சல்மான் கான் பகல் நேர ஷூட்டிங்கிற்கு இரவு நேரத்துல வந்ததாக பேட்டி ஒன்றுல ஏஆர் முருகதாஸ் அவர்களே சொல்லியிருக்கார். ஆகையால பல நாள் பகைய தற்போது பிக் பாஸ்ல வச்சு தீர்த்தது போல சல்மான் கான் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கார். அதாவது அவர் இந்த பிக் பாஸ தொகுத்து வழங்குறார் அப்படின்றது நம்மள பல பேருக்குமே தெரிந்த விஷயம் தான். அந்த பிக் பாஸின் போது சிக்கந்தர் படத்தையும் முருகதாஸ் அவர்கள் சமீபத்துல நம்ம சிவாவி வைத்து எடுத்த மதராசி படத்தையுமே கேலி கிண்டல் பண்ணியிருக்காரு. சோ இது பலருக்குமே அதிர்ச்சியையும் கோபத்தையுமே வர வச்சிருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா சல்மான் கான தமிழ் ரசிகர்கள் விமர்சித்து பேசிட்டுமே இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சமீபத்துல நம்ம அஜித் சாரை மீட் பண்ணிருக்காராம். சோ அஜித் சார் பாத்தீங்கன்னா AK 64 அப்படின்ற படத்துல கமிட் ஆகிட்டார். ஆனால் இவர் AK 65 படத்தை இயக்க போவதாக ஒரு டாக் போய் கொண்டிருக்கு. முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்த திரைப்படமே நீனா திரைப்படம் தான். அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த படமுமே நடிக்கல. சோ சூர்யா சாருடைய கஜினி படமுமே AK அவர்கள் நடிப்பதாக இருந்தது. ஆனால் பின்பு ஒரு சில பிரச்சனைகளால அந்த படமுமே கைவிடப்பட்டது. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து மீண்டுமே இருவரும் இணைய போறாங்க அப்படின்ற செய்தி AK ரசிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையுமே இந்த செய்தி மகிழ்விக்க செஞ்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.